இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப கொஞ்ச நாளாவே இந்த குடும்பத்துல நிறைய குழப்பமும் பிரச்சனையும் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடப்பட வேண்டிய சிச்சுவேஷனும் வருது. இதெல்லாம் ஏன் நடக்குது? யார் காரணம்? இல்ல இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணமா? எனக்கு எதுவும் ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்புமே பண்ணல. இதுக்கு முன்னாடி எல்லாம் என் தம்பி தப்பு பண்ணும்போது நான் அடிச்சிருக்கேன் அவனை. ஆனா இன்னைக்கு நான் அவனை அடிச்சதுக்கு அப்புறம் அவன் அப்படி பண்ணதுக்கு நானும் ஒரு வகையில காரணம்னு சொன்ன உடனே ஏதோ என் மனசு அப்படியே ரொம்ப வலிக்குது. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கே இவங்க இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே. இன்னும் கபிலனை பத்தி உண்மையெல்லாம் முழுசா தெரிஞ்சா அதை எப்படி தாங்கிப்பாங்கன்னே தெரியலையே. விடுங்கக்கா, எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல. ஆனா காலம் எல்லாருக்குமே இந்த மாதிரி சில கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கும் அண்ணி. அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எக்காரணத்து கொண்டும் நம்ம மனசை மட்டும் தளர விட்டுறக்கூடாது. எப்பவும் இதே மாதிரி உண்மையா இருக்கணும். ஒரு வகையில உங்க கஷ்டத்துக்கு நாங்களும் காரணம் தானே அண்ணி. நாங்க மட்டும் இங்க வரலனா உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. நீங்க எங்களுக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு நாங்களும் பார்த்துதான் அண்ணி இருக்கோம். சொல்ல போனா நீங்க எங்களுக்காக ரொம்ப நேசிக்கிற உங்க குடும்பத்தையே சில நேரம் எதிர்த்து தான் இருக்கீங்க. உங்களுக்காவது அது புரியுதுல்ல? எங்களுக்கு அது நல்லாவே புரியும் அண்ணி. ஆனா அதே நேரம் நீங்களும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க கபிலன் அடிச்சதும் அவங்க அம்மா எப்படி சப்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னு பாத்தீங்களா? அப்புறம் அன்னைக்கு கபிலனுக்கு அடிபட்டதும் நீங்க எல்லாரும் எப்படி துடிச்சு போயிட்டீங்க. இவரோட வாழ்க்கையில அப்படி நடந்ததே இல்ல. இவர் நல்லது பண்ணா பாராட்டவும் தப்பு பண்ணா தண்டிக்கவும் யாருமே இல்ல. இவர் ஏங்குறதெல்லாம் இந்த பாசத்துக்கும் அரவணைப்புக்கும் தான். இப்ப கூட பாருங்க, இவரோட எமோஷன்ஸை யூஸ் பண்ணி தானே எங்களை மாட்டி விட பார்த்தாங்க. இத்தனை வருஷமா தனக்குன்னு யாருமே இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்தவரு இப்போ தனக்குன்னு அப்பா இருக்காரு, நமக்கு ஒரு அக்கா இருக்காங்க, சித்தி தங்கச்சி தம்பின்னு தனக்கு ஒரு குடும்பமே இருக்குன்னு கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறமும் இதெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொன்னா அவரால எப்படி என்ன ஏத்துக்க முடியும்? சத்தியமா சொல்றேன் அண்ணி, நாங்க இவருக்கான உரிமையை வேணும் தான் கேட்டுட்டு உங்ககிட்ட வந்தோம். உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு வரல. ஒரு அப்பாவோட அரவணைப்பும் அக்காவோட பாசமும் முழுசா கிடைக்கணும்னு தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். மத்தபடி இந்த குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்கணும்னு நாங்க எதையுமே பண்ணல. சரி, நீங்க எங்களை விடுங்க அண்ணி. முதல்ல நீங்க போய் கபிலன் கிட்ட பேசுங்க. போங்க அண்ணி, போய் பேசுங்க.